துரைமுருகன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசும்போது தாவேகாக்கு என்ன கொள்கையினே தெரியாது அப்படின்றதையும் சொல்றாரு. நாம் தமிழர் கொள்கை இருக்கா? அவங்க தமிழ் தேசியம் சொல்றாங்களே. பிச்சை எடுக்கிற கொள்கையா? தமிழ் தேசியம் சொல்றாங்க. நாங்க பிச்சை எடுத்து கட்சியை வளர்க்குறோம்ன்ற அதான கொள்கை நாம் தமிழருக்கு. நாம் தமிழர் நிலை என்ன மேடம்? நீங்க நாம் தமிழர் ஒரு 8% ஓட்டுக்களை வச்சிருக்காங்க இல்லையா? நான் கொலிக்கவா? 8% ஓக்க வச்சு என்ன பண்ண? மான் ஊறுகாய் சாப்பிடவா? நான் சொல்ற சீமான் சொல்றேன், மான் ஊறுகாய் சாப்பிட்டேன், அது சாப்பிட்றதுக்கா? இல்லை எல்லாத்தையும் உட்கார வச்சு படையல் போட்டு ஆமகறி சாப்பிட்றதுக்கா? டாக்டர் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் பேசுறாங்கல்ல, அவர் தான் சொல்லக்கூடியவர் தான் முதல் தற்கொலையா பார்க்குறேன். கேட்குறேன், நாம் தமிழர் தம்பிமார்களும் தங்கைமார்களும் சீமான் அவர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார். உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்க இழந்துட்டு இருக்கிறீங்க. 8 கெட்ட முழுகா வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, நீ 8 கெட்ட மேலே போனால் ஒன்றுமே கிடையாதுன்னு ரஜினி பாடுற மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகுது சீமான். கண்டிப்பாக அந்த 8% வாக்கு 2% வாக்கில் வந்து நிற்க போகுது. இதுதான் நாம் தமிழரோட கொள்கை. நான் டீ சாப்பிட்டேன், நான் திமுக கூட கூட்டணி. நான் பன்னு சாப்பிட்டேன், திமுகவோட கூட்டணி. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், திமுகவோட கூட்டணி. இது வந்து அங்கே கட்டாயம் நீங்கள் சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரச்சாரம் இறங்கிட்டேன், எனக்கு கண்ணு கட்டுற வரைக்கும் எதிரி இல்லை, நான் தான் 200 ஜெயிக்க போகிறேன்னு அவர் ஒரு சைடு சொல்கிறாரு. இவர் வந்து ஏப்ரல் மாதத்தை கூட்டணி அமைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தான் கூட்டணி அமைச்சிட்டோம், ஜெயிக்க போகிறோன்றாரு. ஏற்கனவே நம்ம களத்தில் பார்த்துருக்கோம், 1.25 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடல. இந்த வாட்டி எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், எல்லா ஃப்ளைட் டிக்கெட் ஃபுல்லாகிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் தமிழக வெற்றிக்கழகம் விஜய் அவர்கள் வாக்களிக்கணும்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. எப்போ தேர்தல் வரும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. போய் ஏப்ரலில் அறிவிப்பாங்களா, மார்ச்சில் அறிவிப்பாங்களா? எதுக்குங்க? அறிவிச்சோன்னா நாங்கள் டிக்கெட் போடணும். 200 நிச்சயம். அதுக்கு மேலே தான் தமிழக வெற்றிக்கழகத்தின் லட்சியம் நான் சொல்றேன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். கருணாஸ்னு ஒருத்தர் போனாரு, என்ன வாக்கு வச்சிருக்கிறாரு? தனி அரசுன்னு ஒருத்தர் போய் போனார், ஒரு ஆள். கருணாசு ஒரு ஆள். இந்த வாக்கு அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து 13, 14 நம்பர் கேம் இதுதான் காட்டுவாங்க. மல்லை சத்யா திமுகவில் இணையரன் வந்தார். ஏன் திமுகவில் சேர்க்கல? வைகோ அங்கே பிரச்சனை. வைகோவோட மகன் பிரச்சனை பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறீங்க? நீ ஒரு புது கட்சி ஆரம்பிப்பா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கூட்டு வந்து ஒரு சீட்டு கொடுத்து அவரை கழட்டி விடுறேன். இதுதான் திமுகவோட பிளான். இந்த முஸ்லீம் லீக்கை 2ஆக லத்தீஃப் முஸ்லீம் லீக்கு, சமது முஸ்லீம் லீக்கு இப்படி உடைச்சது யார் இந்த வரலாற்றில்? இந்த திமுக தானே சாரம். முழுக்க திமுக கூட இருக்கிறவங்களே 2 துண்டா 3 துண்டா உடைச்சிட்டு அவங்க கூட நான் நல்ல புள்ள நான் சொல்லுவாங்களா, புள்ளையும் கெல்லி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி இவங்களே உடைச்சிருவாங்க. உடைச்சிட்டு நீ என் கூட்டணி. அப்போ என்ன சொல்லுவாங்க? 14 கூட்டணி மேடையில் 15 தலைவர்கள் அலங்கரிக்கப்பட்டனர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவரும் சொல்லிட்டாங்க, நான் டீ சாப்பிட்டேன், நான் திமுக கூட கூட்டணி. நான் பன்னு சாப்பிட்டேன், திமுகவோட கூட்டணி. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், திமுகவோட கூட்டணி. இது வந்து அங்கே கட்டாயம் நீங்கள் சொல்லணும். சாயங்காலம் நாங்கள் உங்கள் கூட தான் கூட்டணியில் இருக்கிறோம், உங்கள் கூட தான் கூட்டணி. பாருங்க, எந்த கூட்டணியில் நினச்சோம் நான் உங்கள் கூட தான் இருக்கிறோம், என்ன அநியாயமாக இல்லையா? இது சொல்லணும்னு சொன்னா அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் திமுக கூட்டணி இருக்கு. தமிழக அரசியல் களத்துல நீங்க மேல ரைடு நடக்கும், கீழே கூட்டணி முடியும். ஆனா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு நடுவுல ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்களே சார், அதை இப்ப எப்படி எடுத்துக்கிறது? நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேசிய பார்ட்டி பிஜேபி காங்கிரஸ் இங்க கூட்டணி முடிவாகணும்னா வந்து டெல்லியில இருந்து ஆள் வருவாங்களா, தமிழ்நாட்டுல இருந்து ஆள் வருவாங்களா? டெல்லியில இருந்து முடியும். பிரவீன் சக்கரவர்த்தி எங்க இருந்து வந்திருக்காரு? டெல்லியில இருந்து வந்திருக்காரு. இப்ப இங்க நீங்க குழு போட்டது யார் போட்டிருக்குது? செல்வபிரந்தே போட்டிருக்காரு. அப்ப எந்த கூட்டணி நம்ம வலுவா பார்க்கணும்? அதுக்கு காங்கிரஸ் ஒரு குழு அமைக்குதுன்னு சொன்னா அப்ப இந்த குழுவை ஏன் அமைக்குது, அந்த குழுவையே அங்க போடுது? இது முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா குழப்பத்துல இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில பேஸ்மெண்ட் ஆடி இருக்கு. விஜய் அவர்கள் களத்தில் வந்ததுக்கு அப்புறம் பிரேமலதா மேடம் அமைதியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஜான் பாண்டியன் எங்கே இருக்கிறாரு? கிருஷ்ணசாமி எங்கே இருக்கிறாரு? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனியூர் அன்புமணி பாமக எங்கே இருக்குது? நம்ம தைலாபுரம் ராமதாஸ் பாமக எங்கே இருக்குது? இது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரச்சாரம் இறங்கிட்டேன், எனக்கு கண்ணு கட்டுற வரைக்கும் எதிரி இல்லை, நான் தான் 200 ஜெயிக்க போகிறேன்னு அவர் ஒரு சைடு சொல்கிறாரு. இவர் வந்து ஏப்ரல் மாதத்தை கூட்டணி அமைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தான் கூட்டணி அமைச்சிட்டோம், ஜெயிக்க போகிறோன்றாரு. அந்த கூட்டணியை நம்பி யாரும் போகல. இந்த எடப்பாடி கூட்டணி நம்பி யாரும் வரல. திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து காங்கிரஸ் இங்கே பேசுது. அப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஜனவரிக்குள்ள ஒரு மிகப்பெரிய கூட்டணி மாற்றம் ஏற்படும். எப்படி வந்து அமமுகவோட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் விஜயின் தலைமையில் மெகா கூட்டணி அமையும் சொல்றாரோ,
அதுக்கான வாய்ப்புகள் கணிஞ்சிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ நீங்க சொல்றபடியே தாவேகா வெற்றி பெறும்னு சொன்னாலும் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல சார் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாவேகாவுக்கு தமிழ்நாட்டுல? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மரியாதைக்குரிய தேர்தல் செயலாளர் ஆதவ அர்ஜுனா சொல்கிற மாதிரி இன்றைக்கி 28 விழுக்காடு வாக்கு வங்கியை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இன்றைக்கி டெய்லி சர்வேல வந்து எடுக்கிற விஷயத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய வாக்கு வங்கி 28 விழுக்காடு வாக்கு வங்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி திமுக களத்தில் இருக்குது, அதிமுக களத்தில் இருக்குது. அதிமுகவோட வாக்கு வங்கி எவ்வளோ? அம்மா இருக்கும்போது 40, இன்றைக்கி என்ன 17. அப்போ தமிழக அரசியல் களத்தில் திமுக 37-40 விழுக்காடு வச்சிருக்குன்னா கூட்டணியோட 14 கூட்டணி அவங்க சொல்கிற மாதிரி கருணாசு, தனியரசு, மல்லை சத்யா, இன்னும் மல்லை சத்யா கிட்ட இருந்த கீழே உள்ளவங்க, தமிழ் மன்சாரி கூட கீழே உள்ளவங்க, தனியரசு கூட அவங்க ஒரு 3 கூட்டணி வச்சு 19 கூட்டணி வைத்தாலும் 40 விழுக்காடு வச்சு கூட திமுக இந்த கூட்டணி எல்லாம் பிரித்தா அதுவும் களத்தில் 27 தான் இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி 17 தான் இருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தனி ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் 28 விழுக்காடு வாக்கு வங்கி வச்சிருக்குன்னா இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்தால் 2026 ஏற்கனவே நம்ம களத்தில் பார்த்துருக்கோம். 1.25 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடல. இந்த வாட்டி எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், எல்லா ஃப்ளைட் டிக்கெட் ஃபுல்லாகிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வாக்களிக்கணும்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. எப்போ தேர்தல் வரும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. போய் ஏப்ரலில் அறிவிப்பாங்களா, மார்ச்சில் அறிவிப்பாங்களா? எதுக்குங்க? அறிவிச்சோன்னா நாங்கள் டிக்கெட் போடணும். அப்போ அந்த 1.25 கோடி வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கூடுதலாக பதிவாகும். 28 விழுக்காடு விஜய் அவர்கள் வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு. அது ஒரு 1.25 கோடி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 35% கூட்டணி இதெல்லாம் சேர்த்தால் ஒரு மிகப்பெரிய தனி பெரும் ஆட்சியை 200 நிச்சயம். அதுக்கு மேலே தான் தமிழக வெற்றி கழகத்தின் லட்சியம் நான் சொல்றேன். அப்படியா? இப்போ அந்த பக்கம் வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் சேர்ந்துட்டாங்க, நீங்க ஒரு விளக்கமும் கொடுக்குறீங்க, செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. ஆனா இந்த பக்கம் களத்துல தமிழக அரசியல்ல 4 முனை போட்டி இருக்கும்னு சொல்ற பட்சத்துல என்டிகே அதாவது நாம் தமிழர் கட்சியினர் சீமான் அவர்களை தவிர்த்து மற்றபடி விஜய் அவர்களை எல்லாரும் விமர்சிக்கவும் செய்யறாங்க, அங்க இருக்கவங்களையும் விமர்சிக்கிறாங்க. அதை எப்படி சார் பாக்குறது? இப்போ செங்கோட்டையன் அவர்களை விட்டுட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசும்போது அவர் சொல்றாரு அவங்களுக்கு கொள்கையே இல்ல, தாவேகாக்கு என்ன கொள்கைன்னே தெரியாது அப்படின்றதையும் சொல்றாரு. அப்போ தாவேகாக்கு கொள்கை இருக்கா இல்லையா? நாம் தமிழர் கொள்கை இருக்கா இல்லையா? அவங்க தமிழ் தேசியம் சொல்றாங்களே. பிச்சை எடுக்கிற கொள்கையா? தமிழ் தேசியம் சொல்றாங்க. நாங்க பிச்சை எடுத்து கட்சியை வளர்க்குறோம்ன்றல அதான கொள்கை நாம் தமிழருக்கு. நாம் தமிழோட கொள்கை என்ன? நாங்கள் வந்து சவுதிக்கு போனோன்னா சீமானில் லெட்டர் வாங்கினா விசா ஃப்ரீ, இதான் அவங்களோட கொள்கை. நாம் தமிழரை இந்த நாட்டில் இந்த மண்ணில் இந்த மொழிக்காக இவ்வளோ பேசுகிற நாம் தமிழரை இந்த மக்கள் எவ்வளோ அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கட்டில் இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம் தமிழோட நிலை என்ன? நாம் தமிழோட நிலை என்ன மேடம்? இன்னைக்கு நாம் தமிழோட 8% ஓட்டுக்களை வச்சிருக்காங்க. நாக்கு வலிக்கவா? 8% ஓக்க வச்சு என்ன பண்ண? மான் ஊறுகாய் சாப்பிடவா? நான் சொல்கிறேன், சீமான் சொல்கிறேன் மான் ஊறுகாய் சாப்பிட்டேன், அது சாப்பிட்றதுக்கா? இல்லை எல்லாத்தையும் உட்கார வச்சு படையல் போட்டு ஆமக்கறி சாப்பிட்றதுக்கா? எதுக்கு? நீங்கள் வந்து இல்லாட்டி மாடுகிட்டையும் ஆடுகிட்டையும் கோழிக்கிட்டையும் காடை குஞ்சுக்கிட்டையும் மீன்கிட்டையும் நீங்கள் ஓட்டு கேட்டுட்ருக்கீங்களா? இது கூட உங்களுக்கு ஓட்டு போடுமா? இவங்களுக்கு ஓட்டும் கிடையாது. அப்போ நாம் தமிழர் சீமான் அவர்கள் இந்த நாட்டு மக்கள் முன்னாடி அவர் கொள்கையை சொல்லியும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளனா இந்த நாம் தமிழர் இயக்கத்து மேலே இந்த மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. இந்த இயக்கத்தை வச்சு ஒரு இவ்வளோ நாளாக களத்தில் நிற்கிறாரு. அரசியல் களத்தில் போய் நிற்கிறது மக்களுக்கான மன்றத்தில் போய் பேசுறதுக்கு, சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில், மாமன்றத்தில் அந்த அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஆளுங்கட்சிகள் செய்யக்கூடிய எதிர் வேலைகளுக்கு எதிர்த்து கேள்வி கொடுக்கக்கூடிய இடத்துல போகணும். இவ்வளோ நாள் நீங்கள் போகல, ஏன் உங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்கல? அப்போ நீங்கள் உங்கள் என்ன நோக்கத்துக்கு நீங்கள் பார்ட்டியை நடத்துகிறீங்க? வசூல் வேட்டைக்கு பார்ட்டியை நடத்துகிறீங்களா? நீங்கள் பார்ட்டி ஆரம்பித்தோன்னா என் தம்பி வந்துட்டாரு, என் தம்பி வந்து சேர போகிறாரு, என் தம்பி வந்தால் சந்தோஷமாக இருக்கும், மைக் வச்சு பிரச்சாரம் பண்ணதை எனக்காக தான் பிரச்சாரம் பண்ணார், இப்படிலாம் பேசிட்டு நீங்கள் இந்த சைடு போய் ஸ்டாலினை பார்த்த உடனே நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன கைமாறிச்சு? உங்களோட அரசியல் நிலைப்பாடு நான் கேட்குறேன். நாம் தமிழர் தம்பிமார்களும் தங்கைமார்களும் சீமான் அவர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார். உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் இழந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் ரோட்ல நின்று கத்துறதும் ஒன்று, ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் உட்காந்து பேசுறதுக்கும் அதுக்கான வலு இருக்கின்றது. நீங்கள் இவ்வளோ தூரம் கத்தி இந்த நாட்டில் என்ன பிரயோஜனம் இருக்குது? உங்களோட வேர்வை, உங்களோட ரத்தம், உங்களோட ஆவி எல்லாத்தையும் சீமானவர்கள் காசுக்கு வித்துட்டு இருக்கிறாரு. இங்கே ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒரு அரசியல்மாக்கப்பட்டு நீங்கள் பேசுகிறீங்களே, யார் சாட்டை துரைமுகன் போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்களே, அவர் தான் சொல்லக்கூடியவர் தான் முதல் தற்கூரியாக பார்க்குறேன்.
இப்போ புரியுதா உங்களுக்கு? அவர் தற்கூரியாக தான் விமர்சிக்கிறாரு. யார் தற்கூரி? இந்த நாட்டில் வந்து ஆடுக்கு மாடுக்கு கோழிக்கு ஓட்டு இல்லை, அங்கே போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதில் யார் தற்கூரின்னு தெரியாதா? மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள் கடத்தணும், மக்கள் உங்களை ஏற்றுக்கல. நீங்கள் டெபாசிட் இழந்திருக்கீங்க. லாஸ்ட்டாக நடந்த ஈரோடு தேர்தலில் உங்கள் சீமானோட அவர்கள் நிலை என்ன? இந்த தம்பிமார்கள் அரசியலமாக்கப்பட்டு கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுமான ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் 2026 தேர்தலில் நீங்கள் சொன்னீங்களே 8% வாக்கு வங்கி வச்சிருக்காரு, 8 வாட்டி முதலமைச்சராட்டார், 8 அமைச்சரவையில் இருந்தார், 8 எம்எல்ஏ வைத்தார். புரியுதா? 8 கெட்டா முழுக வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, நீ 8 கெட்ட மேலே போனால் ஒன்றுமே கிடையாதுன்னு ரஜினி பாடுற மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகுது சீமான். கண்டிப்பாக அந்த 8% வாக்கு 2% வாக்கில் வந்து நிற்க போகுது. இதுதான் நாம் தமிழரோட கொள்கை. இந்த கொள்கைக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்கவில்லை, கொடுக்க போறதும் கிடையாது. இப்போ அது மட்டும் இல்லாம உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வடிவேல் அவர்கள் அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில கலந்துக்கிற போது அவர் ஒரு வார்த்தைகளும் சொல்றாரு. 200 நிச்சயம், 200க்கு மேல லட்சியம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. 2026ல MK ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து வெற்றியும் பெறுவாருன்னு சொல்றாரு. அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி 2011ல வடிவேல் அவர்களை விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் சரி, ஆட்சி கட்டில அமர்றதுக்கு முன்னாடி இவர் தான் வந்து வடிவேல் அவர்கள் தான் வந்து பிரச்சாரம் வந்து பண்ணவும் செஞ்சாரு. ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராகவும் வந்திருக்காரா? அதை அப்படி எடுத்துக்கலாமா? 200 நிச்சயம், 200க்கு மேல லட்சியம், ஆட்சி காலியாக போறது சத்தியம். இதுதான் வடிவேலோட இன்னைக்கு திமுகவோட வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் களத்தில் இறங்குறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு மாரடிக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு பிரச்சாரம் பண்ணி அவர்களை விமர்சிப்பது தான் இந்த வடிவேலோட வேலை. பார்க்குற மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் எவ்வளோ தியாகங்களை செய்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் செஞ்ச சேவைகள், அவர் செய்த அன்னதானங்கள், அவர் செய்த ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் இன்னைக்கு எல்லா நம்ம யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம அந்த சமூக வலைத்தளத்தில் எடுத்து பார்த்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி ஆளை வந்து இன்றைக்கி இழந்திருக்கிறோமே என்ற மக்கள் வந்து வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சுற்றாருக்க சவுத்து சைட்லாம் போனீங்கன்னா இந்த வடிவேலை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதான் வேலை. திமுகவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இந்த நேர்மறையாக ஒருத்தவங்களுக்கு எதிர்க்க துணிவு கிடையாது. ஏன்னா இந்த திமுகவோட கொள்கையே என்னென்னா, இந்த மாதிரி வந்து தொங்கு சதைகளை, கூலிக்கு மாரடிக்கிறவர்களை, நான் தான் அண்டா, நான் தான் செம்பு, நான் தான் கிளாஸு, நான் தான் டம்ளர், நான் தான் இந்த சங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் திமுகவுக்காக வந்து பார்த்திங்கன்னா காசை வாங்கிட்டு பேசிட்டு திரிகிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை வழியில வச்சு நீங்கள் வந்து பேசியிருக்காங்க. நான் கேட்குறேன், வடிவேல் களத்தில் இருக்கிறதுக்கு வடிவேல் அவர்களுக்கு அரசியலில் வந்து மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கறதுக்குனாச்சும் அருகதை இருக்கா வடிவேலுக்கு? வடிவேல் திரைத்துலகத்தில் யாராச்சும் இறந்தா போய் பார்ப்பாரா? திரை உலகத்தில் பாதிக்கப்பட்ட அன்னைக்கு கலைத்துலகத்திலே இருந்து அவர்கள் கலைக்காகவே தன் ஆயிலை வந்து தியாகம் செய்த எவ்வளோ நலிவடைஞ்ச கலைஞர்கள் வந்து பிளாட்பாரத்தில் தூங்குறாங்க, குடிசையில் தூங்குறாங்க, கேன்சரில் கஷ்டப்படுறாங்க. இவர்களுக்கு நடிகை வடிவேல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ கோடி பணம் வாங்குறாரு, எவ்வளோ படம் நினச்சிருக்கிறாரு, புரியுதா? இவர் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு? உதவி மனப்பான்மை இல்லாமல் இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம் என்று களத்தில் வைத்து அந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா இலவச அன்னதானம், படிக்கிறதுக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அதுக்கான காசு ஃபீஸ் கட்டுறது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறது, இரத்த தான முகாம் செய்வது, நீங்கள் நாட்டில் பிரச்சனைனா ஜல்லிக்கட்டுனா ஓடி வந்து நிற்பது, நீட்டில் அணிக்கா இருந்தால் என் சகோதரி இறந்துட்டான்னு ஓடி வந்து நிற்பது, தூத்துக்குடியில் என் தமிழனை சுடுறான்னு சொன்னால் களத்தில் போய் நிற்பது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக கவின் ஆணவ படுகொலைக்கு போகலன்ற விமர்சனம் வருது. கவினோட ஆணவ படுகொலைக்கு போகலன்ற விமர்சனம் அது கவினுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய ரீதியாக இந்த மாதிரி கொலை நடக்கக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவரும் விஜய் அவர்கள் தான். புரியுதா? நீங்கள் இப்போ விஜய் அவர்கள் போலன்னா முக ஸ்டாலின் போயிட்டாரா? ஏன் நீங்கள் அவரை கேள்வி கேட்க மாட்டீங்க? யார் போகணும்? இந்த நாட்டோட முதலமைச்சர் யார்? இந்த நாட்டோட துணை முதலமைச்சர் யார்? யார் பச்சை பணியில் செயல் பண்ணுறா? யார்கிட்ட காவல்துறை இருக்குது? யார்கிட்ட உளவுத்துறை இருக்குது? ஏன் போல? அப்போது இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஸ்டாலின் அவர்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. உங்களோட ஆட்சி நடக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களை போய் பார்க்க மாட்டீங்க. குடிக்கிற தண்ணியில் மனித கழுவி குடிக்க சொல்லுவான், அவங்கள போய் பார்க்க மாட்டீங்க. இங்கே ஜாதி ரீதியாக கொலை நடக்கும், அவங்கள போய் பார்க்க மாட்டீங்க. நீ இதெல்லாம் செய்ய திமுக ஓர வஞ்சகம் பண்ணதுன்னு கூட வச்சுக்கிட்டா கூட தாவேகா இதுக்கெல்லாம் மாற்றா தானே வருது. அப்போ இந்த இடத்துலலாம் தாவேகாவும் போய் நின்றுக்கணும் தானே. நான் என்ன சொல்றேன்னா, தாவேகா போய் நின்னா அந்த இடத்துல வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து தீர்வு வரும்.
இப்போ போய் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மர்டர் அஃபென்ஸ், ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்டு மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது பிளான்டு மர்டர்னு சொன்னால் இதுக்கு யார் நடவடிக்கை எடுக்கணும்? காவல்துறை எடுக்கணும். காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கு. விஜய் அவர்கள் போனால் உங்களுக்கு அங்கே தீர்வு வருமா? ஸ்டாலின் அவர்கள் போனால் தீர்வு வருமா? அந்த பாதிக்கப்பட்ட தாய், தகப்பன், சகோதரி, அந்த சமுதாயம் முதலமைச்சர் பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட கோரிக்கை வைப்பாங்களா? விஜய் அவர்களை கோரிக்கை வைப்பாங்களா? விஜய் அந்த நாட்டில் முதலமைச்சர், விஜய் அந்த நாட்டோட அமைச்சர். அப்போ முழுக்க முழுக்க எல்லாமே உங்கள் கையில் இருந்துட்டு விஜய் வரமாட்டார், விஜய் வரமாட்டார். நீங்கள் போங்கப்பா, ஏன் நீங்கள் போக மாட்டீங்க? நீங்கள் தானே வந்து வாக்குறுதியை கொடுத்தீங்க. இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் தனியார் மயமாக்கப்பட மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது நீங்கள் தானே. ஏன் போய் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? இன்றைக்கி செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், அரசாங்க ஊழியர்களுக்கு நாங்கள் ஊதிய பிச்சனை, முந்தைய ஊதிய பிச்சனை தரேன்னு சொல்லி வாக்குறுதி நீங்கள் தானே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க. ஏன் அவங்கள போய் சந்திக்க மாட்டீங்க? இப்போ சந்திக்க வேண்டியது விஜயா, ஸ்டாலினா? இன்னைக்கு களத்தில் இறங்கி சந்திக்க வேண்டியது ஸ்டாலின் அவர்கள். நாட்டு மக்கள் இன்னைக்கு அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. விஜய் அவர்கள் இதையெல்லாம் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக வருவார், களத்தில் நிற்கிறார். இன்னைக்கு அஜித்குமார் மரணத்தில் இறந்ததுக்கு நாட்டோட முதலமைச்சர் போல, யார் போனா? விஜய் போனார். அந்த லாக்டவுன் மரணத்தில் இறந்தவங்களுக்கு இதே சென்னையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம், பல லட்சம் பேரை கூப்பிட்டு அந்த குடும்பத்தை பூரா மேடையில் ஏற்றி இவங்களுக்கெல்லாம் நீதி வேணும்னு கேட்டவர்கள் விஜய். எடப்பாடி பழனிசாமிலாம் எங்கே போனார்னு தெரியல. அப்போ தமிழக அரசியல் களத்தில் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜகவையும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னா விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை இவர் இந்த நாட்டுக்கு தேவை என்பது களத்தில் வராரு. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கால சூழலில் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் தேவை, நல்ல ஒரு முதல்வர் தேவை, நல்ல ஒரு பண்பாளர் தேவை, நம் சமத்துவத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவன் தேவை. அந்த தலைவனை விஜய் அவர்கள் பார்க்குறாங்க. ஓகே சார், நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து நன்றிகள் சார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.